guys, this is AB Anusara reality சேனலில் இருந்து நான் பேசுகிறேன். அண்டு இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப நாளாக வீடியோ போடாத ரீசனும் இந்த ஒரு விஷயத்தினால தான். என்னன்னா, நான் வந்து ஒரு 1 வீக் அண்டு 2 வீக்காக என்னோடய சிஸ்டர் ஒருத்தவங்களோட வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தேன். இப்போ ரீசண்டாக தான் வீட்டுக்கு வந்தேன். அப்போது அந்த சிஸ்டரோட பொண்ணு 4 வயசு பண்ண செம லூட்டியில் அவள் வந்து என்னென்ன பண்ணா அப்படின்னா, நிறைய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணான், நிறையா இதெல்லாம் பண்ணான். ஒவ்வொன்றையும் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு நிஜமாகவே சொல்லப்போனால். அண்டு வந்து பார்த்தோன்னா, அவங்க வந்து குட்டிங்கிறனால அவங்களுக்கும் நிறைய ஹோம்ஒர்க் அவங்க ஸ்கூலில் கொடுப்பாங்க போலக்கு. எப்பயுமே அவங்க ஹோம்ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு மேடம் ஃபோனில் இந்த கொக்கோ மெலனும் பார்த்துக்கிட்டு அப்பப்போ என்ன ராவடி. அப்புறம் கடைசியாக இந்த ஒரு ஆப்பை மட்டும் நான் வந்து கேட்டுக்கிட்டேன் அந்த பொண்ணுக்கிட்ட, ஏம்மா உன்னை எல்லா ஆப்பையும் டவுன்லோட் பண்ணாதீங்க, ஏதாவது ஒரு ஆப் மட்டும் மெயினாக சொல்லு அப்படின்னேன். எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்குன்னா அப்புறமேட்டு எல்லா ஆப்பையும் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரே ஒரு பர்டிகுலர் ஆப்பை மட்டும் அவள் டவுன்லோட் பண்ணி வச்சா. என்ன ஆப்புன்னா டைனோ டிராயிங் அப்படிங்கிற பேர் இது. இந்த ஆப்பை மட்டும் ஓப்பன் பண்ணான். அப்புறமேட்டு அவளோட சில இது வந்து நிறைய ட்ராயிங் பண்ணால், ஆனால் வந்து என்னால் அது பர்டிகுலர்லி அதை வந்து என்னால் சேவ் பண்ண முடியல, அவளுக்கும் சேவ் பண்ண தெரியல. அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா, இந்த ஒரு டயக்ராம் மட்டும்தான் அவளை சேவ் பண்ணுற மாதிரி சொல்லி தந்து ஓரளவுக்கு இந்த இது சேவ் பண்ணோம். அதுக்கப்புறம் அவளுக்கு ஸ்டார் தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஸ்டார் தான் போட்டு வச்சுருந்தா. அண்டு வந்து மற்றது எல்லாமே அக்கா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்லா இருக்குன்னா. அப்புறம் 4 இது இந்த மாதிரி இருக்கிறது, இந்த டைனோ, அப்புறம் இந்த ஸ்குரிலு, அப்புறம் டைனோ முட்டையிலேருந்து வெளியே வருது, டைனோ மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு நிற்கிறது, இதெல்லாமே அவள் வந்து செய்ய சொன்னால் நான் வந்து சரிம்மா அப்படின்னு செஞ்சேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டயக்ராம். அதில் இன்னொரு கூலான ஒரு விஷயம் வந்து, நான் ரொம்ப நாளாக வந்து ஒரு ஆப்பில் IBIRS அப்படிங்கிற ஒரு ஆப் பெயிண்ட் மூலிமா நான் வந்து சில டயக்ராம் ஒன்று கோலம் டயக்ராம் மாதிரி போடுற பழக்கம் எனக்கு இருக்குது. டு மை சர்ப்ரைஸ் அண்டு ஷாக் வந்து எனக்கு இந்த டிசைனுன்னு கிளிக் பண்ணேங்க. நான் வந்து அந்த பர்டிகுலர் இது மட்டும் நான் ஹைலைட் பண்ணி டயக்ராம் வரைகிற மாதிரி எனக்கு இது கிடச்சிது. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் இந்த மாதிரி 8 இது போட்டிருக்கேன், 8 இது படி இது வந்திருக்கு. ஸோ நைஸ் இல்லை? இந்த மாதிரி நிறையா இது இருக்குது, பட் சைஸ் பத்தாதனால இதில் அது கிளியராக தெரியல. அண்டு வந்து இந்த மாதிரி ரவுண்டு, இந்த மாதிரி பூ போட்டுக்கிட்டே போகலாம், நல்லா இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பண்ணுறது பாப்பாவுக்கு வந்து தெரியல, எங்கள் அக்கா பொண்ணுக்கு. பட் நான் இதை கண்டுபிடிச்சதும் சரி, அவளுக்கும் இந்த ஆப் பிடிச்சிருந்தது. வந்த உடனே ஃபோனை எடுத்த உடனே இந்த ஆப்பை மட்டும்தான் அவள் கேட்பா. அதுவும் இந்த டிசைன் கூட கேட்க மாட்டா. இந்த பர்டிகுலர் பிளாங்க் பேஜுக்கு போயிட்டு இந்த ஸ்டாரு போட்டுட்டு பெருசாக சின்னதா அப்படின்னு பார்த்துட்டு ஆர்ட்டு கூட சம்டைம் போடுவாள். ஆனால் அது கூட டெலீட் ஆகிடுச்சு அநியாயத்துக்கு. இந்த மாதிரி பிங்க் கலர் தான் எனக்கு பிடிக்கும், பிங்க் கலர் அடத்தோடு பண்ணுவாள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப் வந்து குழந்தைகளுக்கு நல்லதுன்னு நான் சொல்லுவேன். எப்படின்னா, அவங்க வந்து என்ன தான் படிக்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னாலும் அவங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து டயக்ராமில் தான் வரும். அப்படிங்கிறனால இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட சில்ட்ரன்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி ஆப்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலில் கண்ட வீடியோலாம் போட்டு பண்ண வேணாம், பிகாஸ் இட் வில் அஃபெக்ட் தேர் மைண்டு. ஓகேவா? இதை மட்டும்தான் நான் பதிவு பண்ணணுன்னு நினச்சேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.